இந்த அடிப்படையில் தான் ஒரு நாட்டினுடைய பொருளியல் கட்டமைப்பில் இருந்து தொடங்கி பண்பாட்டு கூறுகள்லேருந்து மரபு கூறுகள்லேருந்து எல்லாமே அமையுது. அதனால தான் ஐரோப்பாவில் ரெயின் ரெயின் கோயவே அப்படின்னு பாட்டு பாடுறான். நாம் மாமழை போட்டுறதும் நம்ம பாடுறோம். அது அடிப்படை வேறுபாடு. அப்போ ஐரோப்பிய மக்களுக்கு அல்லது வடக்குலக மக்களுக்கு மழை என்பது ஒரு எரிச்சலூட்டும் ஒன்று, நமக்கு மழை தான் உயிர். இப்போ மழையை போற்றுகின்ற மரபு நம்முடைய மரபு இப்படி தான் தொடங்குது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காலங்களை பகுக்கிறோம். அவங்க 4 காலங்களாக பகுக்கிறாங்க, நம்ம 6 காலங்களாக பகுக்கிறோம். அந்த 6 காலங்களை கூட இப்போ அந்த சூழலியல் சிந்தனை மரபு வளர்ந்த பிறகு, சிந்தனை அறிவியல் வளர்ந்த பிறகு அவங்களும் இப்போ 6 காலமாக பிரிக்கிறாங்க. அதை எக்காலஜிக்கல் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈக்காலஜிக்கல் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 6 காலமாக பகுத்த ஒரு முந்தைய மரபு என்பது மிக அறிவியல் பூர்வமாக செப்பமாக ஒரு பகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை, அதை நமக்கு குறிப்பிடணும். அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய காலங்கள், அதற்கு முன்பாக இந்த காலங்கள் அல்லது பொழுதுகள் பிரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த இந்த நிலம், நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் 4 நிலங்கள், 5வது ஒரு நிலம், அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4க்கு தான் நிலம் இருக்குது. பாலைக்கு நிலம் கிடையாது. கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்தில், வேனில் காலத்தில், அது இளவேனில் முதுவேனில் 2 வைத்துக்கொள்ளலாம். இந்த 2 வேனில் காலத்திலையும் அதிகமான வெப்பத்தின் காரணமாக அந்த பகுதி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் கருகி கடும் கோடை நிலவும் பொழுது அதை பாலை என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். இப்போ மழை பெய்ந்த பிறகு குறிஞ்சி பாலையாக மாறுவதும் முல்லை பாலையாக மாறுவதும் திரும்ப அது தன்னுடைய பழைய நிலைக்கு போவதும் இயல்பாக நடந்தது. அதனால தான் பாலைக்கு தனி இடம் என்பது கொடுக்கப்படலை. அப்போ 4 நிலக்கு தான் நம்முடைய மரபில் பிரிவினைகள். இப்போ இந்த குறிஞ்சி நிலத்திற்கென்று சில குறிப்பான பண்பாட்டு கூறுகள், உணவு பழக்கங்கள் இப்படி என்று பிரிக்கிறாங்க. அப்போ முல்லை அதற்கான தனிப்பட்ட பொழுது, தனிப்பட்ட உணவு முறைகள், தனிப்பட்ட விலங்குகள், தனிப்பட்ட பறவைகள், இப்படி மருதத்திற்கு நெய்தலுக்கு என்று பிரிக்கிறார்கள். இல்லை சில நேரங்களில் லேப்ஸ் ஆகும், ஒன்றோட ஒன்று சேரும். சில நிலத்திற்கு இந்த பொழுதுகள் 2-3 பொழுதுகளை சேர்த்து சொல்கிறார் தொல்காப்பியர், இப்படி உண்டு. ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இளவேனில், அதற்கடுத்து முதுவேனில், அதுக்கப்புறம் கார்காலம், அதற்கடுத்தா போல் கூதிர்காலம், கூதிர்காலுக்கு அடுத்தா போல் முன்பனி, பின்பனி, மறுபடி இளவேனில், இப்படி ஒரு தொடர்ச்சியாக 6 காலங்களும் மாறி மாறி வரும். சித்திரை, வைகாசி தொடங்கி 2 மாதங்கள், ஒவ்வொரு பொழுதிற்கும் அல்லது ஒவ்வொரு காலத்திற்கும் 2 மாதம் என்ற அடிப்படையில் 12 மாதங்களை தொகுத்து நம்முடைய முன்னோர்கள் வைத்துள்ளார்கள்.